உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 41:40, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயங்கரமான தேவன் உங்கள் கூட இருக்காருங்க. உங்கள் கூட ஒருத்தர் இருக்காரே, அவர் பரலோகத்தின் தேவன். அவர் பயங்கரமான தேவன், பயங்கரமாக அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன், அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன். அதனால பயப்படாதீங்க, உங்கள் கூட தேவன் இருக்காருங்க. என்னங்க இந்த வியாதி இருக்குது, என் புருஷன் இப்படி இருக்காரு, என் மனைவி இப்படி இருக்கிறா, என்னுடைய பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, என் வாழ்க்கை இப்படி இருக்குதே, எப்படி இருந்தால் என்ன, எது எப்படி இருந்தால் என்ன? பயங்கரமான தேவன் உங்களோடு இருக்கிறார். அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். எதுங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுது? பயங்கரமான தேவன் உங்கள் கூட இருக்கார், பயப்படாதீங்க. உங்ககிட்ட இருந்த பிரச்சனை, வியாதி, இதுக்கெல்லாம் அவர் பயங்கரமாக இருப்பார். அவர் உங்ககிட்ட இருக்கிற எல்லா வியாதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மிகவும் பயங்கரமானவராக இருப்பார். யாருங்க உங்களோடு பிரச்சனை பண்ணுறது? பெரிய பிள்ளைங்களா, விஐபியா, பெரிய ஆளுங்களா? தேவன் பயங்கரமாக இருப்பார். உங்களை எதிர்க்கிற அனைவருக்கும் அவர் பயங்கரமான தேவனாய் இருப்பார். சும்மா விட மாட்டாருங்க. நான் எங்கே போனாலும் ஏதோ ஒருத்தர் என்னை வலிய வம்பு இழுக்கிறாங்க. தேவன் சும்மா விட மாட்டார். பயங்கரமான தேவனாக இருப்பார். பயப்படாதீங்க. ஆனால் உங்ககிட்ட நல்லவராக இருப்பார். உங்களை நல்லா பார்த்துப்பார். உங்களை அன்பாக வச்சுப்பார். ஆனால் உங்களை எதிர்த்து வர வியாதி பிரச்சனைகளெல்லாம் சும்மா விட மாட்டார். உங்களை எதிர்த்து வர எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எந்த நாட்டு ராணியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நாட்டு ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா விட மாட்டார். அவர் பயங்கரமான தேவன் தான் உங்கள் கூட வராரு. லட்சக்கணக்கான அடிமைகள் அத்தனை பேரையும் தேவன் என்ன பண்ணாருன்னா, எகிப்து அரசன்கிட்ட இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாருங்க. அப்போது அவங்களுக்குன்னு ஒரு தலைவரும் போட்டார். மோசே தான் தலைவர்னு போட்டார். என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பின்னாடி பார்க்குறாங்க அடிமைகள், அந்த எகிப்து அரசன் திரும்பவும் வம்பு இழுக்க வந்துட்டான். இவங்களை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு திரும்பவும் வம்பை இழுக்க வந்தான். உடனே தேவன் சும்மா விடுவாராங்க? நல்லா தான் அந்த ரதம் ஓடிட்டு இருந்துச்சுங்க. அந்த டயரை எல்லாத்தையுமே கலத்தி தூக்கி போட்டார். அத்தனை டயரையும் அவர் என்ன பண்ணார்? கலத்திட்டார். அந்த ரதம் நல்லா ஓடலை. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவங்க நடு ரோட்லேயே நின்ன மாதிரி நடுக்கடல்லையே நின்றுட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆபத்து! நடு ரோட்டில் வண்டி நின்னாலே ஆபத்து. இது நடுக்கடலுங்க, செங்கடல், நடுக்கடல். அந்த கடலில் என்ன ஆச்சு? அவங்களுடைய ரதத்தோடைய டயரை கலத்தி நிற்க வச்சுட்டாரு. அப்புறம் ஒரு அடிமை கூட பின்னாடி திரும்பி பார்க்கல, தப்பிச்சா போதும்னு ஓடி போனாங்க. ஆனால் தேவன் திரும்பி பார்த்தார். யாத்திராகமம் 14:24, அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். ஒரு தீ எரிகிற மேகத்து மேலே உட்காந்துட்டு அங்கே இருந்து இவங்களை பார்த்து பார்த்து கலங்கடித்தாராம் தேவன். கடைசியாக என்ன பண்ணார்? தண்ணியில் தூக்கி போட்டார். நடுக்கடலையே ரதங்கள் எல்லாம் நின்றுடுச்சு. கடைசியில் அத்தனை பேரையும் தண்ணியிலே தூக்கி போட்டார். உங்ககிட்ட வம்பு இழுக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இதான் முடிவு. சரிங்களா? பயப்படாதீங்க. உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். அதனால் அற்புதங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க, எல்லாமே சரியாயிடும். நம்ம தேவன் இருக்கார்ல, எல்லாமே செய்ய முடியும் அவரால். உங்கள் வியாதிகளை சரி பண்ண முடியும். அதனால் வியாதியை பார்த்துலாம் கலங்கி நின்றுடாதீங்க. எல்லாமே அவர் குணப்படுத்த முடியும், அவரால் செய்ய முடியும். செய்ய முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. உங்கள் கூட இருந்து உங்களை நல்லா பார்த்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் கூட இருக்குது. உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லவங்களாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பீங்க, அன்பாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு எதிராக வரும் பிரச்சனைகளுக்கு, மனிதர்களுக்கு பயங்கரமாக இருப்பீங்க.
உங்கள் பிள்ளைங்களுடைய எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு அவங்கள காப்பாற்றுவீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்தாவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரண படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? இப்போ பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை தயவுசெய்து நல்லா கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசு வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க வருவோம். உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. நன்றி அப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வந்து 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.